இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். யாரெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டார்களோ, மேலுடையாவது தொட வேண்டும் என்று ஆசித்தார்களோ, அத்தனை பேரும் பரிபூர்ண சுகம் நலமும் பெறுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய கதை ஒன்று சொல்லப்படுகிறது. யோசேப்பும் அன்னை மரியாளும் பாலன் இயேசுவை தூக்கி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாலை நிலம் வெப்பம் அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் வெப்பத்தை தணிப்பதற்காக இந்த குட்டி குழந்தை இயேசுவை தண்ணீரில் குளிக்க வைக்க வேண்டும் என்ற நிலை. அங்கு மிகமாக பார்க்கின்றார்கள். அந்த பாலை நிலத்தில் ஒரு குடிசை வீடு. அந்த குடிசைக்கு சென்று கொஞ்சம் தண்ணீர் கேட்கின்றார்கள். அங்கிருப்பதோ ஒரு குடத்தில் பாதிதான் இருக்கின்றது. அந்த தம்பதியர் மனம் கோணாமல் அந்த குட்டி குழந்தை இயேசுவுக்கு தண்ணீர் குடிக்கின்றார்கள். அந்த தண்ணீரில் ஒரு தொட்டியில் வைத்து யோசேப்பும் அன்னை மரியாளும் குட்டி குழந்தை இயேசுவை குளிக்க வைக்கிறார்கள். பிரியமான சகோதர சொல்லே, அதற்கு பிறகு அங்கு பார்க்கின்ற போது அந்த குடிசையில ஒரு குட்டி குழந்தை தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தாராம். அன்னை மரியாளும் யோசேப்பும் அந்த குட்டி குழந்தையை இந்த தண்ணீரில் குளிக்க வைத்தார். பரிபூர்ண சுகநலமும் கிடைக்கும் என்று கூறி அந்த குட்டி குழந்தையை, அந்த வீட்டில் இருந்த குட்டி குழந்தையை அந்த தண்ணீரிலே குளிக்க வைத்தார்களாம். பரிபூர்ண சுகநலமும் பெற்றதாக கூறப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்தில் இருந்தே ஆண்டவரை தொட்டவர்கள், ஆண்டவர் யாரை தொட்டாரோ அவர்கள் அத்தனை பேரும் பரிபூர்ண சுகமும் நலமும் பெற்றதாக நாம் பார்க்கின்றோம். இதை நற்செய்தியில ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே ஊர்களில் இருந்தும் நகர்களில் இருந்தும் பட்டி தொட்டிகளில் இருந்தும் ஆண்டவருக்கு முன்பாக நோயாளிகளை கிடத்துகிறார்கள். அதுவும் ஆண்டவர் அணிந்திருக்கக்கூடிய உடையை தொட்டாலே போதும் என்று கூட சீடரிடம் பரிந்து பேசுகிறார்கள். மார்க் நற்செய்தியில 5வது அதிகாரத்தை நாம் வாசிப்பதில்லையா? பெரும்பாடு ஸ்திரீ, நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே போது நான் பரிபூர்ண சுகநலமும் அடைவேன் என்று தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் பரிபூர்ண சுகநலமும் அடைகின்றார். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கு வியாதியால் சிரமப்பட்ட பெண்ணிற்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார். அவருடைய நம்பிக்கை குணமாக்கிற்று. அம்மா, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே நிகழ்வு இந்த நாளிலும் நடக்கின்றது. நம்மள்கிட்ட 3 விதமான சக்தி இருக்கின்றதா. ஒன்று பிசிக்கல் எனர்ஜி என்று கூறுகிறார்கள், மென்டல் எனர்ஜி என்று கூறுகிறார்கள். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இது உடல் சார்ந்த சக்தி, மனம் சார்ந்த சக்தி, ஆன்மீகம் சார்ந்த சக்தி. இந்த ஆன்மீகம் சார்ந்த சக்தி எப்போது வரும்? ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பவர் உண்டு. ஒரு சில இடத்துக்கு போனா, ஐயோ இந்த இடத்துல ஒரு சக்தி விளங்குது, ஆற்றல் விளங்குது, இந்த நபர்கிட்ட போனா நல்லது நடக்குது, அவர் பேசினாலே, அவர் தொட்டாலே, அவர் ஜெபித்தாலே நல்லது நடக்கின்றது, அல்லது இந்த இடத்திற்கு, அல்லது இந்த புனிதமான இடத்திற்கு, இந்த ஆலயத்திற்கு சென்றாலே போதும் நல்லது நடக்கும் என்ற அந்த உணர்வு எங்கிருந்து வருகின்றது? அதுதான் ஆன்மீக சக்தி. அந்த ஆன்மீக சக்தி ஆண்டவர் இயேசு அதிகமாக பெற்றிருந்தார். நாம் ஒவ்வொருவருக்கும் 5% என்றால் ஆண்டவர் 100% பெற்றிருந்தார். ஆகையால் தான் அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள், அவர் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர் யாரையெல்லாம் தொட்டாரோ அல்லது யாரெல்லாம் அவரை தொட முயற்சி தொட்டார்களோ அத்தனை பேரும் பரிபூர்ண சுகநலமும் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாமும் பலதரப்பட்ட வியாதியோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், அல்லது யாரும் என்னை கண்டுகொள்ள மாட்டேங்கிறார்களே, நான் யாரை தொடுவேன் அல்லது யார் என்னை தொடுவார்,
யார் என்னோடு என்னுடைய துன்பத்துல, துயரத்துல, வேதனையில, கஷ்டத்துல, கடன் சுமையில அல்லது என்னுடைய உடனிருப்பை யார் உணர்வா? நான் எங்கு செல்வேன்? யார் எனக்கு இருக்கிறார் என்ற நிலை கூட எத்தனையோ பேருக்கு இருக்கக்கூடும். எல்லாம் இருந்தும் அங்கு உண்மையான அன்பு இல்லையே, அங்கு உண்மையான பாசம் இல்லையே, அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள யார் இருக்கின்றார் என்று தயக்கத்துல என்ற கேள்வியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இன்று ஆண்டவர் ஏதோ நம்மை தொடர்கின்றார். நற்கரணையில பங்கேற்கின்ற போதெல்லாம் ஆண்டவர் நம்மை தொட்டு 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 ஆசீர்வதி. ஆனால் பிரியமான சகோதரர்களே, இன்று நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், வீட்டுல முடங்கி போய் கிடக்கலாம், படுத்த படுக்கையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கைகால் விளங்காமல் இருக்கலாம், அல்லது கைகால் முறிவோடு இருக்கலாம், அல்லது பலதரப்பட்ட வியாதியினால் வீட்டிலேயே மாத்திரை மருந்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அத்தனை நபர்களுக்காகவும் நாம் இணைந்து செபிப்போம். ஆண்டவர் தாமே அவருடைய துன்பத்திலையும் துயரத்திலையும் இயலாமையிலும் இல்லாமையிலும் ஆண்டவர் உடனிருந்து தொட்டு விரைவிலே அவர்கள் பரிபூர்ண சுகம் அடைய வேண்டும். அவர்கள் விரைவில் பரிபூர்ண சுகம் அடைய வேண்டும். அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தாத்தா பாட்டியா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். யாராக இருப்பினும் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களே, நடக்க முடியாமல் இருக்கின்றார்களே, அல்லது பேச முடியாமல் இருக்கின்றார்களே, அல்லது உணவு சாப்பிட முடியாமல் இருக்கின்றார்களே, அல்லது தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார்களே, அத்தனை நபருக்காகவும் நாம் இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்த கரத்தினாலே ஆண்டவர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் நம்பக்கூடிய தேவன் அவர்களை ஆசீர்வதித்து விடுதலை கொடுக்கும்படி இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, தர்மியான நாளுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருப்பவருக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கின்றோம். உடைய அற்புத கரத்தினாலே அன்று ஊர்களிலும் நகரங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் உம்மை தேடி வந்து அந்த நோயாளிகளை பாதையில கிடத்தினார்கள். அப்பா, இன்றைக்கு படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய இயலாமையும் இல்லாமையும் முடியாமையும் மாட்டி வதைக்கின்றது. ஆண்டவரே, இன்று வாரும், எங்கள் இல்லத்திற்கு வாரும், மருத்துவமனைக்கு வாரும். பெட்ல படுத்து கிடக்கிறவங்களை நீ தொட்டு ஆசீர்வதிப்பா. அவன் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அப்பா தகப்பனே, உடைய வல்லமை, உன்னுடைய ஆற்றல் அவர் மேல் இருக்க கடவுள். ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதவர்களாக அன்று பெரும்பாலும் ஸ்திரீ ஆண்டவருடைய மேலுடைய தொட்டாலே போதும் நான் பரிபூர்ண சுகமலம் அடைவேன் என்று நம்பிக்கையோடு தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் உன்னிடமிருந்து சக்தி வல்லமை வெளிப்பட்டது. யார் என்னை தொட்டது என்று கேட்ட தேவனே, அப்பா அப்படிப்பட்ட அனுபவத்தை நாங்கள் பெறணும். என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொட்டு விரைவிலே இந்த சமூகத்தோடு, எங்கள் குடும்பத்தோடு, எங்கள் குடும்பத்தாரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.